சென்னை டு ஜெர்மனி லுஃப்தான்ஸால தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ டைரக்ட் ஃப்ளைட்டே இருக்கு. குழந்தை வந்து பயங்கரமா அழுதா, சீட் பெல்ட் போட்டுக்கவும் இல்ல. அதுக்கப்புறம் ஃபீடிங்கும் அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்ல. ஸோ ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ டேக் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பேசினேட் குடுப்பாங்க. ஸோ இந்த பேசினேட்ல வந்து குழந்தை நைட்டெல்லாம் தூங்கலாம். இது வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணிக்கணும் பேசினேட். அப்பதான் நமக்கு வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் லேண்டிங் அப்போ பேசினேட் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் நம்மளோட லேப்ல தான் இருப்பாங்க குழந்தை. அண்ட் ஆன் த வேல ஜேர்னில வந்து நம்ம இங்க பேசினேட்ல போட்டுடலாம். ஸோ அவங்களும் தூங்குவாங்க, நம்மளும் தூங்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் என் குழந்தை வந்து 15 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அழுது 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 இது பண்ணிக்கிட்டே இருந்தா. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால அந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்தது. லக்கீலி எனக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப பசிக்குதேன்னு பார்க்குறப்போ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து லுஃப்தான்ஸால டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க இந்த ஆலு ரோல் வந்து. இது வந்து சாப்பிட்ட உடனே வந்து பயங்கரமாக ஃபில் ஆகிடும். இது யூஸ்வலாக வந்து நான் ஜெர்மனி டு சென்னை வரப்போ இது வந்து லாஸ்ட்டாக கொடுப்பாங்க. பட் சென்னை டு ஜெர்மனி போகிறப்போ ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து மிட் நைட் ஃப்ளைட்டு. ஸோ மிட் நைட்டில் வந்து இந்த ஸ்நாக் கொடுப்பாங்க அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க மார்னிங். ஸோ ஒரு வழியாக என் பக்கத்தில் தான் தூங்குவேன் நடம் பிடிச்சி கடைசியில் என் பக்கத்தில் தான் தூங்குனா. அண்ட் லக்கீலி ஒரு சீட் வந்து இன்னைக்கு காலியாக இருந்ததுனால ஈஸியாக இருந்துச்சு. இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன ஒரு டீப் ஸ்லீப் பாருங்கள் என் பக்கத்தில் தூங்குனா.